டேய் அது ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்டு வாசல்ல போட்டு. அவங்க வீட்டு வாசல்ல ஏன்பா போட்டு சொல்றா? நீ அப்பனா நான் அப்பனா என்னடா எதிர்த்து பேசுற? எப்பா பிள்ளைக்கு நல்ல பையன் தான் சொல்லி தருவாங்க, நீ ஏன்பா இப்படி சொல்லி தரா? ஊர் மேல உத வாங்கி வைக்கிறதுக்கு தான் உன்ன மூஞ்ச பாத்தா இதுக்கு மூஞ்சியா சொல்றத கேளுடா. நீ ஏன் இப்படி திட்டினா எனக்கு எந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கும்? பொண்ணு வேற வந்து கல்யாணம் பண்ணிக்குமா? குடுப்பேன், போய் அவங்க வீட்டு வாசல்ல போப்பா. போடா. நேத்துக்கு போட்டு சொல்லுன்னு தெரியலையா? எப்பா யாரும் பார்க்க கூடாது. நல்லா இருக்கிறியா சுந்தரியா? டேய் இது என்னத்துக்குடா வாசல்ல போட்ட? மூதை மாட்டிஸ் பலிடா. டேய் அங்க நேரத்துல நிக்கிற வாடா. டேய் நில்றா. என்ன கேட் நகர நீ பாட்டுன்னு போய் நகர இந்த கலகத்தி பேண்ட என் வீட்டு வாசல்ல போட்ட? ஏய் என்னடா புளிய மிரட்டுறா? வாய் ஒஞ்சுங்க பாத்துக்கோ. நோ என்ன பேசுற? உன் புள்ள எத்தனை அந்த கலகத்தி பே போட்டு வச்சுக்கிறான், நான் இதெல்லாம் கேட்க மாட்டியா? இந்த போடு கல்யாணம் அது பஞ்சியா. சரி போனா போட்ட விடு. போனா போட்ட விடா? யார் வீட்டு வாசல்ல கலகத்தி பே போட்டு போனா போட்ட விடுன்னு சொல்லுவ? எப்பா லாபா இதெல்லாம் அரு கட்டுன அவங்க வீட்டு வாசல்ல நேத்துட்டா கலகத்தி போட்டா உனக்கு அருவுக்குதா இல்லையா? இதெல்லாம் போட சொன்ன. ஓஹோ உங்க அப்பா தான் போட சொன்னானா? டேய் மான கட்டவனே, என் வீட்டு வாசல்ல ஏன்டா போட சொன்ன? நீ வயிற்றுக்கு சோறு துண்டு என்னடா துண்ற? யார பார்த்து என்னடா பேசுற? தம்மோ துண்டு பையன் வந்தனா மெசி மெசி மெச்சிடுவேன். அவன் அப்படியேறா, உனக்குலாம் எங்க அப்பா தான் ராக்கி, நான் கூட்டின்னு வரேன். உங்க அப்பா பெரிய பருப்பா வட்டண்டா அப்படியே லெப்ட் காலே குடுக்குறான். எப்பா இது எதுக்கு போட்டு சொன்ன? தேவையில்லாத சண்டை வர வருதுப்பா. டேய் அவங்க அப்பா நான் தெரியத்தா பேசினா தெரியுமா? அதனால தான் போட சொன்னேன். நீ போட சொல்லதானே என்ன கேக்குறாங்க. வாடா வேணுமெட்டே தான் சண்டை வச்சான். அவனுக்கு வட்டம் காது பிஞ்சுக்கிற மாதிரி குடுக்குறான். இங்கதான் கலகா ஓட்ட போட்டானுங்களா? ஆமாப்பா. ஏய் என்ன பண்ணிக்கிறா? கலகா எதனா துண்ணாம போட்டுக்கிறாங்களா பாக்குறா. அவனை வர ஆத்திரத்துல உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது, போய் சண்டை போடியா போயா. டேய் வாடா வாடா. எப்பா வராங்க வட்டம்? ஏய் நான் எகுன்னு வரா. ஏன்டா என் வீட்டான கலகா திப்பி போட்டீங்க? இந்தா கலகா குடு. ஏய் என்ன பண்ற? கலகா குத்துறோம்டா, சாப்பிடுறியா ஒண்ணு? அப்படியே போட்டு நான் நம்ம வீட்டான குப்பை கொட்டிக்கிறாயா? ஆமா இல்ல. டேய் ஏன்டா குப்பை கொட்டினா? நான் கொட்டல, அவன் தெரியாம கொட்டான். தெரியாம கொட்டியானடா? தெரிஞ்சுதான் கொட்டிக்கிறானாயா? அந்த ஆள் தான் சொன்னானே இப்போ. உன் பையன் மரியாதை இல்லாம பேசுறான் பாத்துக்கோ, அப்ப நான் பயங்கரமான கோவக்காரன் உனக்கே தெரியும். டேய் நீ கோவக்காரனா அப்ப நான் என்னது? யோ ஏன் சண்டை போடுறீங்க? கம்முன்னு போயேனா. டேய் என் வீட்டான குப்பை கொட்டினா நான் பார்த்தேன், கம்முனே பேரா போக முடியும்? என்ன கொழுப்பா? வந்து ஒரு 4 கிலோ ஆடி வரையா கூட கோயிப்பு சேர்ந்து பேருக்க நாங்க கோயிப்புன்றோம். திமுறை பத்தியதுக்கு அப்பா வா கேஸ் கொடுக்கலாம். கேஸா? என்னன்னு கேட்டா என்னடா சொல்றது? கலகா போட்டா ஊட்டாண்ட அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒரு கேஸான்னு சொல்லுவாங்க, என்ன பண்றது? டேய் போங்கடா போய் வேலையை பாருங்கடா. நோ நீங்க கத்துறது ஏன் வீட்டு வரையும் கேக்குதுண்ணா? ஏன் அப்படி கத்தி நிக்கிறீங்க? நோ கத்துறத பத்தி கேக்குறியா? இந்த ஆள் என்ன பண்ணா கலகாவை துண்டு என் வீட்டு வாசல்ல திப்பி எத்தனை வந்து கொட்டிருக்கானா? ஏம்பா ஏதோ துணியா திரும்ப குப்பையில போடாத, ஏன்பா அவங்க வீட்டு வாசலாண்ட போய் கொட்டி வச்சுக்கிற? நான் கொட்டின நீ பாத்தியா? நான் ஸ்ட்ரெயிட்டா வர பருப்பு மாதிரியா? பருப்பு மாதிரியா? ஏம்பா என்னப்பா இப்படி பேசுறான்? மரியாதை இல்லாத இருந்தால. இந்த பாரு எல்லாரும் மரியாதை இல்லாத பேசுறா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. யோ நான் தான் கலகா தோல் எத்தனை கொட்டினு சூனிய வச்சுக்கியா? ஆனா இப்படி பேசுறா? ஆமா திமிரா பேசுறாங்களா, அதை வச்சுக்கிட்ட சூனியா. யோ உன் புள்ளதான் எத்தனை வந்து போட்டான், என் கண்ணால நான் பாத்துனேன். ஐயோ அவன் புள்ளத்து வந்து கொட்டினானா? அப்பா இது கிளியரா சொல்ல மாட்டியா? இது தெரியாம நான் அந்த ஆளை கத்தி நிக்கிறேன். என்ன கத்திட்டல, என்ன கத்துன நான் சூனிய வைப்பேன், என்ன பண்ணுவீங்க? எப்பா சாரிப்பா, இந்த மாதிரி மூதேவி புள்ளிய புத்தா இப்படிதான்ப்பா ஆகும். என்னன்னா மூதேவின்றா? உன்னால தான்டா பாவம் அந்த மனுஷன் எல்லாரும் முடியாது தலை குனிஞ்சு நிக்கிறாரு. கொட்ட சொன்னது அவர் தானா? ஏம்பா நான் உனக்கு சொன்ன சாரிய வாபஸ் வாங்கிக்கிறேன். யோ அறிவு இல்ல உனக்கு, இப்பெல்லாம் போய் கொட்ட சொல்லிக்கிறேன். டேய் நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற, ஒழுங்கா போயிடு. டேய் உன்னால ஒரு சீரியலை ஒழுங்கா பார்க்க முடியலடா, ஒழுங்கா தூங்க முடியலடா. என்னடா ஒழுங்கா போன்றேன்னா? ஏம்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவன் இப்படிதான் பிரச்சனை பண்ணிருப்பான், பஞ்சாயத்து வச்சிடலாம்பா. என்ன பஞ்சாயத்து கூட்டிடலாமா? டெஃபினெட்லிடா, பஞ்சாயத்து தான்டா. ஏன் மேடம் நிக்க வெளியே வா. என்ன இந்த ஆள் ஓயாது கத்திங்க எடுக்கிறான்? என்னயா இங்க வா. கலக்காயா துண்டா? நான் தான் துண்ணேன். இவங்க வீட்டு அந்த கலக்கா குப்பை நீ போட்டா? நான் போடலையே. நீ போட்டன்னு பஞ்சாயத்து கூட்டு போறாங்களாம், என்ன பண்றது இப்போ? நான் கலகா துண்டு உங்கூட்டாண்டு எப்பயா போட்டேன், என்ன பிரச்சனை பண்றீங்க? ஏமா உன் புள்ள எத்தனை வந்து போட்டாமா? கவர் புள்ளன்னு சொல்லாத அத்த மூஞ்சி பத்தியாத்த. அதெல்லாம் கட்டிட்டா பஞ்சாயத்துல நீ என்னத்த சொல்லுவ, அது சொல்லு முதல்ல. இந்த ஆள் என்ன கைய பிடிச்சி வலிச்சான்னு சொல்லட்டுமா? என்னடா இப்படி சொல்லுத? இங்க பார், நீ பஞ்சாயத்து கூட்டு நாங்க பாத்துக்கிறோம்.
எப்போ இதுங்க இப்படிதான் பண்ணி இருக்கோம். நீ வாப்பா போய் தலைவரை கூட்டின்னு வரலாம். இருப்பா தம்பி, நானும் வரேன். ஓவரா தான் பேசுறான் அந்த ஆளு. போங்கடா போங்கடா, எது வீட்டுல நல்லா இருந்தா நாங்க சும்மா விட்டுருமா? பிரச்சனை பண்ணினே இருப்போமே. வாங்க தலைவரா, நான் புதுசா குடுத்தன வந்திருக்கிறேன். இந்த எதிர்த்து வீட்டுக்காரன் டெய்லியும் எதனா பிரச்சனை பண்ணாரான் தலைவர். எதனா பண்ணுங்க தலைவர் அவனை. சரி வா பாத்துக்கலாம். மாட்டினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு. தலைவரா, பாட்டை பாத்தீங்களா தலைவரா? குரல் கொடுங்க. நான் இல்ல தலைவரா, நீங்களே கொடுங்க தலைவரா. சுப்பு யாராமா என் கிட்ட வந்து என் பேரு குரல் கொடுக்குறமா? உனக்கு தலைவர வணக்கெல்லாம் இருக்கட்டும்டா, ஓவரா பிரச்சனை பண்றியாம. நானா தலைவர பிரச்சனை பண்ண போறேன்? இவனுக்கு சொல்றானுங்கன்ட்டு வந்து திட்டுறியா? யோ, இவங்க வீட்டு வாசலாண்ட கலகாத்தோலை போட்டவன் நீ தானே? நான் கேட்க வந்த என்ன நெக்ல பேசுறது நீ தானே? அவங்க கிட்ட அந்த கலகா தோல் போட்டேன்ற நீ பாத்தியா? அதாவது சொல்றதுதான், அதான் சொன்னாங்களே எல்லாம். டேய், நீ பாத்தியா இல்லையா? பாத்தியா இல்லையாப்பா? இல்ல தலைவர், நான் பாக்கல. அப்ப நீ செல்லாத ஓட்டு. பாக்கவும் அப்ப இவ்வளவு புகார் கொடுக்குறா? நான் பார்த்தேன் தல. என்ன தல? கோய் தலை நேத்தா பார்த்தா? உன் பையன் என் வீட்டு வாசலாண்ட எடுத்துன்னு வந்து கலகாத்தோல் போட்டுது என் கண்ணால நான் பார்த்தேன். அப்படியா? உன் கண்ணால பாத்தியா? ஏப்பா அதான் சொல்றான்ல, என் பையன் பார்த்தேன்னு. என் பையன் தான் கொட்டினான்னு தெரியுமா உனக்கு? அதான் நான் 2 கண்ணால பார்த்தேன்றல. என்னப்பா பார்த்த? கலகாத்தோலை கையில எடுத்துன்னு வந்து கொட்டத்தை நான் பார்த்தேன். ஏன்டா இப்படி பண்ற? அருள் உங்களுக்கு வயசு நானா தூண்டுறீங்க? சரி, அதை அவன் பார்த்தான்றீங்களா? அதை நம்புறீங்களா நீங்க? ஏம்பா, அவ்வளவு அடிச்சு அவன் சொல்றான், அதை நம்பாம எப்படி இருக்க முடியும்? டே செல்லாத ஓட்டு, நீ கொம்முன்னு இருந்து, அப்புறம் உன்னை சும்மா வர மாட்டேன். டேய், நீதான் செய்தன்னு ஒத்துக்கிட்டு சாரி கேளுடா. நான் சாரி கேட்டுறேன், அதே மாதிரி இவங்க சாரி கேட்கணுமே. டேய், முதல்ல சாரி கேளுடா. சாரிப்பா. பரவாயில்ல, இது அப்பயே சொல்லியிருந்தா நாங்க எவ்வளவு பிரச்சனை பண்ண போறோம். சரிப்பா, என் பிரச்சனை கேக்குறீங்களா? உண்டுனா பிரச்சனை தலைவரா இரு சொல்றேன். ஏய் மேனமணிக்க வெளியே வா. இங்க பாரு தலைவரா, ஏடா கூட இதெல்லாம் சொல்லுவான், கேட்டுக்காதீங்க. தலைவரா, இது என் பொண்டாட்டி, உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய், எங்க ஊர் பொண்ணு என்ன தெரியாதா? பாத்துங்கப்பா எல்லாரும். தலைவரா என் பொண்டாட்டி கிட்ட பேசுறாரு. இது நான் புது கதை இருக்குதா? என்ன தலைவர் இது? சொல்லு தலைவரா, நீ பேசுறது இல்ல? நான் பேசிக்கிட்டு இதுல போய் என்ன இருக்குது? தலைவரா, அவன் பொண்டாட்டிக்கிட்ட நீ எப்படி தலைவரை பேசுவ? மான கட்டவன், ஈன கட்டவன், வெக்க கட்டவன் யாருன்னே தெரியலையே. உங்க முன்னாடி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன், நீங்க தான் நல்ல திருப்பி சொல்லணும். எப்பா இவ்வளவு பெரிய துக்கத்தை எப்படிப்பா தாங்கி நிக்கிற? எனக்கே வேதனை இருக்குதுப்பா. எனக்கு அதுக்கு மேல வேதனை ஆகுது, நீங்க அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. ஓஹோ, இதுக்குதான் நம்ம வீட்டு வாசல்ல கலகாவை கொட்டி தலைவரை வர வச்சாங்க பொழுது. சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. ஏப்பா இவ்வளவு பெரிய மனுஷனாக்குற, என்னப்பா அறிவில்லையாப்பா உனக்கு? ஏன்பா என்ன அறிவில்லையான்னு கேக்குற? பின்ன வேற எப்படி பாக்காப்பாங்க உன்ன? தல என்ன இது மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கிறா? பாருங்க, எல்லாம் உண்மை வெளியே வந்துச்சே. இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்ப்பா. இவங்களும் இவன் புள்ளியும் எனக்கு வேணாம், அந்தாலே கூட்டிட்டு போய் சொல்லுங்க. என்ன பேசுற? என்னடா பேசுறேன்னு சொன்னா இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறானே. அதுக்காக அவன் பொண்டாட்டி பிள்ளை இட்டு போக முடியுமா? யோ, அது அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசும்போது இருந்திருக்கணும். இப்ப குத்துதே குடையுதேன்ற. இங்க பாருங்க, பெரிய மனுஷனாகிறீங்க, ஒழுங்கா அவங்க பொண்டாட்டியை கூட்டின்னு போயிட்டு குடும்பம் நடத்துங்க. நான் ஏன் நடத்தணும்? பேசுறதுல குடும்பம் நடத்திதான் ஆகணும். இங்க பாருங்க தலைவர, அவர் எந்த பிரச்சனையுமே பண்ணல. அவன் பொண்டாட்டி புள்ளிய கூட்டுமோன்னு பெருந்தன்மை தானே சொல்லியிருக்காரு. கூட்டு போங்களேன். பஞ்சாயத்து உங்களுக்கா இல்ல எனக்கா? பஞ்சாயத்து எங்களுக்கு தான் நினைச்சோம், அப்புறம் பார்த்தா எல்லாமே உங்களுக்கு தான். ஏய் மம்டி பலா, வெளிய வாடா. ஏம்பா, மம்டி பல்லனா யாரு? அவங்க பையன் பண்ண அவன். ஓ, அவனா? இனிமே இவர் பையன் அவன். ஆமா ஆமா. நாப்பா தபர் அத கிரேட்ல மண்டே போட்டுனா அவதால் மேட்ல உங்க அப்பா புரியுதா? போங்க அவர் கூட 2 பேரும். தலைவர வந்துட்டாங்க பாருங்க, கூட்டு போங்க. அப்பா என்ன அப்பான்ற? அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுவாங்க? அட கூட்டு போங்க தலைவர. போமா, நீயும் போ. எப்பா, நல்லபடியா ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சாச்சு. எப்பா ரொம்ப நன்றிப்பா, உங்களை தெரிஞ்சே திட்டேன். அதெல்லாம் விடுங்க, என்னதான் இருந்தாலும் உங்க பொண்டாட்டி பொண்ணு தப்புதாங்க. ஆஹா, அவன் ஒண்ணும் பண்ணல, அதுங்க 2த்துக்கும் சோறு போட்டு மீள முடியல. சோறு போட்டு மேல முடியா? அப்புறம் எப்படி அதுங்க ஒத்துன்னு போச்சுங்க? நல்ல பணக்கார இடமா பார்த்து போறேன்னு கேட்டேன், அமுச்சு விட்டு சொல்லிச்சு, அதை அமுச்சு விட்டேன். ஆஹா, சூப்பரியா, ரொம்ப திறமையா பண்ணிக்கிறியா. பின்ன இனி ஜாலியா இருக்கலாம் பாரு, எந்த தொல்லையும் இல்லாம. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு. எப்படி இருந்தனா இப்போ இப்படி ஆயிட்டேன். ரொம்ப மாசு காட்டாத, அப்புறம் பீசு போயிடுவே. கோழிக்கறி குருமா, இப்ப போன பொண்டாட்டி திரும்பவும் கூட வருமா? அடம் கொய்யால அவ போயிட்டு சந்தோஷமா இருக்கிற, திரும்பி வருமான்னு பாத்து பாரு. அட போடா. வா, ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்கானா அவன்.
சரி நான் நாடகம் பார்க்க போறேன். ஆமா ஆமா ரஞ்சன் சீரியல் ஓடுறோம் பாப்பா நம்ம போலாம்